வணக்கம். நீங்க தினமும் பண்ற வேலைகள், உங்களுடைய பழக்க வழக்கங்கள் உங்கள உண்மையிலேயே வளர வைக்குதா? இல்ல உங்க வளர்ச்சிக்கே ஒரு தடையா இருக்குதான்னு எப்படியாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு நாம பார்க்க போறது தி மார்க்கெட் எக்ஸ்ப்ளோரர் எக்ஸ்பேண்டிங் பியாண்ட் தி 40 அவுட்லெட்ஸ் அப்படிங்கிற தலைப்புல கிடைச்ச சில குறிப்புகள். இது மேலோட்டமா பார்க்கும்போது சேல்ஸ்ல இருக்கிறவங்களுக்காக எழுதின மாதிரி தெரியலாம். ஆனா இதுல இருக்கிற ஐடியா ரொம்பவே ஆழமானது. இதோட மையப்புள்ளி ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்விதான். நீங்க தினமும் அதே 40 கடைகளுக்கு போறீங்க இல்லையா? அந்த ரூட்டீன் உங்க சேல்ஸ அதிகரிக்குதா? இல்ல அதுவே உங்க வளர்ச்சிய ஒரு வட்டத்துக்குள்ள பூட்டி வச்சிருக்கா? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பேசுவோம். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த குறிப்புகள் உங்க வாழ்க்கையே மாத்துங்க, பெரிய ரிஸ்க் எடுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லல. ஆமா. அதுக்கு பதிலா நம்ம பார்வையில, நம்ம மனநிலையில ஒரு சின்ன ஆனா நிலையான மாற்றத்தை எப்படி கொண்டு வர்றதுன்னு பேசுது. ஒரு பெரிய பாய்ச்சல் தேவையில்ல, ஒரு சின்ன அடி எடுத்து வச்சா போதும்னு சொல்லுது. முக்கியமா இது நமக்கு அறிவுல சொல்றதை விட நம்மளையே கேள்வி கேட்க வைக்குது. இப்படி பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு பதிலா ஏன் இப்படி யோசிக்க கூடாதுன்னு தூண்டுது. ஆமா, அந்த அணுகுமுறை தான் இதுக்கு ஒரு பெரிய சக்திய குடுக்குது. நம்மள நாமளே சுய பரிசோதனை செஞ்சுக்க ஒரு வாய்ப்பு குடுக்குது. கரெக்ட். அப்போ விஷயத்திலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த 40 அவுட்லெட்கள் அப்படிங்கிற தேக்க நிலை. ஆரம்பத்திலேயே மனசுல தெக்கிற மாதிரி சில கேள்விகளோட தான் ஆரம்பிக்கிறாங்க. நீங்க தினமும் அதே 40 கடைக்கு தான் போறீங்களா? அந்த 40 கடைகள் உங்க விற்பனையே முன்னோக்கி கொண்டு போகுதா? இல்ல அதே 40 கடைகள் உங்க வளர்ச்சிய நிறுத்தி வச்சிருக்கான்னு கேக்குது. இதுக்கு அடுத்த வர ஒரு வரி இருக்கே, அது ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. ஹிந்தியில இருக்கிறது அப்படியே சொன்னா, "क्या आपका रोज का 40 आपकी रोज की इनकम को रोक रहा है." அதாவது உங்களுடைய தினசரி 40 உங்க தினசரி வருமானத்தை நிறுத்துகிறதா? இது ஒரு நிமிஷம் நம்மள யோசிக்க வைக்குதுல்ல? கண்டிப்பா. ஏன்னா இது நேரடியா நம்ம கம்ஃபர்ட் ஜோனை தாக்குது. ஆமா. பழக்கப்பட்ட வேலைகள் இதெல்லாம் நமக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வு கொடுக்கும். ஆனா பல சமயம் அந்த பாதுகாப்பு தான் நம்மள ஒரே இடத்துல கட்டி போட்டுடும். ஆனா ஒரு நிமிஷம், சேல்ஸ்ல கன்சிஸ்டன்சி, அதாவது ஒரு விஷயத்த தொடர்ந்து செய்யறது ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்கல்ல. ஒரே கஸ்டமர் கிட்ட திரும்ப திரும்ப போறது ஒரு நல்ல பழக்கம் தானே? நல்ல கேள்வி. நீங்க சொல்றது முற்றிலும் சரி. கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ஆனா நாம இங்க பேசுறது ஆரோக்கியமான கன்சிஸ்டன்சிக்கும் ஒரு தேக்க நிலைக்கும் உள்ள வித்தியாசத்தை பத்தி. ஓகே. உங்க பழைய 40 கடைகளும் உங்களுக்கு வருமானம் கொடுக்குது. அது நல்ல விஷயம். ஆனா அது மட்டுமே உங்க உலகமா ஆயிடுச்சுன்னா அங்கதான் வளர்ச்சி நிக்குது. இங்க 40ங்கிறது வெறும் ஒரு நம்பர் இல்ல. அது ஒரு மனநிலை. ஆமா, அது ஒரு மனநிலை. நம்ம எல்லைகளை நாமளே வரைஞ்சுக்கிற ஒரு வட்டம். இந்த ஆர்டிகிள் அந்த வட்டத்தை நம்ம வருமானத்தோட நேரடியா கனெக்ட் பண்ணி கேள்வி கேட்கறது தான் அதோட புத்திசாலித்தனம். ஓகே. இப்ப புரியுது. இது வெறும் பழக்கத்தை பற்றியது இல்ல. அந்த பழக்கத்தால நாம எதையெல்லாம் இழக்கிறோம்னு யோசிக்க வைக்கிற ஒரு முயற்சி. இந்த ஐடியாவ இன்னும் தெளிவா புரிய வைக்க ஜார்க்கண்ட சேர்ந்த ரவின்னு ஒரு சேல்ஸ்மேனோட கதைய சொல்றாங்க. ரவியும் இதே மாதிரி தினமும் அதே 40 கடைகளுக்கு போயிட்டு இருந்திருக்காரு. சேல்ஸ் நடக்குது, ஆனா அதுல எந்த வளர்ச்சியும் இல்ல. ஒரு மாதிரி பிளாட்டாவே இருந்திருக்கு. தேக்க நிலை. அதேதான். ஒரு நாள் அவரோட டிஸ்ட்ரிபியூட்டர் அவரை கூப்பிட்டு எந்த அட்வைஸும் பண்ணல. இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு எதுவும் சொல்லாம ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டிருக்காரு. ரவி, போன மாசம் நீ எத்தனை புதிய அவுட்லெட்டுகளை உன் லிஸ்ட்ல சேர்த்த? அந்த ஒரு கேள்விதான் மொத்தத்தையும் மாத்தின திருப்புமுனை. அது வரைக்கும் ரவி அப்படி யோசிச்சதே இல்ல. பதில் இல்ல அவருக்கு. அவரால பதில் சொல்ல முடியல. ஏன்னா அவர் ஒரு புதிய கடையை கூட சேர்க்கல. அந்த கேள்வி அவரோட மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிடுச்சு. அடுத்த நாள் அவர் வேலைக்கு போகும்போது அந்த கேள்வி ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. அவர் அவருக்குள்ளே கேட்டுக்கிட்டார், நான் உண்மையிலேயே முன்னேறணும்னு நினைச்சா நான் புதுசா என்ன செய்யணும்? அந்த கேள்விதான் அவரை செயல்ல இறங்க வச்சிருக்கு. அவர் வழக்கம் போல அந்த 40 கடைகளுக்கு போயிட்டு வேலையை முடிக்கல. அன்னைக்கு அந்த 40 கடைகளை முடிச்ச பிறகு பக்கத்துல இருந்த ஒரு சின்ன அவருக்கு பரிச்சயமே இல்லாத ஒரு தெருவுக்குள்ள நடந்தே போயிருக்கார். அந்த முதல் அடி எடுத்து வைக்கிறது இருக்கே, அதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். ஆமா. ஏன்னா நமக்கு தெரியாத பகுதி, தெரியாத மனிதர்கள், அங்க ரிஜெக்ஷன் இருக்கலாம். நம்மள யாருனே தெரியாம இருக்கலாம். சேல்ஸ்ல இதுதான் பெரிய மனத்தடை. ரவி அந்த தடைய உடைச்சிருக்கார். ஆமா, அங்கதான் கதையே சுவாரஸ்யமா மாறுது. அந்த தெருவுல அவருக்கு 5 வெற்றிலைப்பாக்கு கடைகளும் 2 ஸ்டேஷனரி கடைகளும் கண்ணுல பட்டிருக்கு. சின்ன சின்ன கடைய. ஆமா, ரொம்ப சின்ன கடைகள். பெரிய டார்கெட் வச்சிருக்கிறவங்க இத கண்டுக்காம கூட போயிருக்கலாம். ஆனா ரவி உள்ள போயிருக்காரு. உள்ள போய் அவர் ஆர்டர் கேட்கல. எங்க கம்பெனி ப்ராடக்ட் இது, இத வாங்குங்கன்னு வற்புறுத்தல. ரொம்ப சாதாரணமா பேசி தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டார். அப்புறம்
ரூபாய் 10 மதிப்புள்ள சில தின்பண்டங்களை ட்ரையலுக்காக கொடுத்திருக்காரு. ஓகே. இத வச்சு பாருங்க, பிடிச்சிருந்தா அடுத்த முறை வரும்போது சொல்லுங்கன்னு மட்டும் சொல்லிட்டு வந்திருக்காரு. இது ஒரு அருமையான அணுகுமுறை. முதல் சந்திப்பிலேயே விற்க முயற்சி பண்ணா அது ஒரு விதமான ஒத்தடத்தை உருவாக்கும். ஆனா ரவி என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு உறவை உருவாக்க முயற்சி பண்ணிருக்காரு. ஒரு கனெக்ஷன். ஆமா, அந்த சின்ன ட்ரையல் பேக் ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. நான் உங்க மேல முதலீடு செய்ய தயாரா இருக்கேன்னு சொல்ற மாதிரி. அதோட விளைவுதான் ஆச்சரியம். வெறும் 2 மாசத்துல அதே ரவியோட மாச வருமானம் 3000 ரூபாய் அதிகரிச்சிருக்கு. வாவ். அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு. சந்தை ஒண்ணும் முடியல, சந்தை சின்னதாவும் இல்ல. அவரோட சிந்தனை தான் குறுகியதா இருந்திருக்கு. அவர் வரைஞ்சிருந்த அந்த 40 கடைங்கிற வட்டம் தான் சின்னதா இருந்திருக்கு. இதுக்கப்புறம் வர்ற வரி தான் இந்த மொத்த பகுதியோட சாராம்சம். ஒரு பெரிய மனமாற்றத்தை சொல்ற வரி இது. சேல்ஸ்மேனாக இருக்காதே, சந்தை ஆய்வாளனாக இரு. மார்க்கெட் எக்ஸ்ப்ளோரர். இது வெறும் வார்த்தை இல்ல, இது ஒரு புதிய அடையாளம். கரெக்ட். ஒரு சேல்ஸ்மேனோட வேலை கையில இருக்கிற பொருளை விற்கிறது. ஆனா ஒரு மார்க்கெட் எக்ஸ்ப்ளோரோட வேலை அது இல்ல. அவங்க புதிய வாய்ப்புகளை தேடுறவங்க, சந்தையை கூர்ந்து கவனிக்கிறவங்க, எங்க தேவை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறவங்க, அப்புறம் வாடிக்கையாளர்களோட ஒரு நல்ல உறவை உருவாக்குறவங்க. அப்போ இது ஒரு வேலை மாற்றத்தை விட ஒரு மனநிலை மாற்றம்னு சொல்றீங்க. ஆனா இது கேட்க நல்லா இருக்கு. நடைமுறையில ஒரு சேல்ஸ்மேனுக்கு டார்கெட்ஸ் இருக்கும், பிரஷர் இருக்கும். இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ற நேரத்தை அவரோட மேனேஜர் எப்படி பாப்பார்? இது யதார்த்தமானதா? ரொம்ப சரியான கேள்வி. இதுதான் பலரும் சந்திக்கிற சவால். ஆனா இந்த குறிப்புகள் சொல்றது என்னன்னா, நீங்க உங்க பழைய வேலையை விட்டுட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போக வேண்டாம். ஓ. ரவி அவரோட 40 கடைகளை முடிச்சிட்டு தான் அந்த புதிய தெருவுக்கு போனார். உங்க ரோஸ்வாரி வேலையில ஒரு சின்ன பகுதியை, ஒரு 30 நிமிஷத்தை இதுக்காக ஒதுக்க முடியாதான்னு தான் இது கேக்குது. ரெண்டாவது, இந்த எக்ஸ்ப்ளோரேஷன் வெறும் ஊர் சுத்துறது இல்ல. ரவிக்கு 2 மாசத்துல 3000 ரூபாய் வருமானம் அதிகரிச்சிருக்கு. இந்த ரிசல்ட்டை நீங்க உங்க மேனேஜர்கிட்ட காட்டும்போது அவரே உங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண சொல்வார். வெற்றி தான் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லும். உண்மைதான். ரிசல்ட்ஸ் பேச ஆரம்பிச்சா கேள்விகள் குறைஞ்சிரும். சரி, ரவியோட கதையிலேருந்து அடுத்த கட்டத்துக்கு போவோம். இந்த ஆதாரம் நம்மள சுத்தி இருக்கிற உலகத்தை கவனிக்க சொல்லுது. ஆமா. ஒவ்வொரு வருஷமும் சில கடைகள் மூடப்படுது. அதே நேரத்துல பல புதிய கடைகள் திறக்கப்படுது. ஒரு புதிய அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் வருது. இதுதான் சந்தையோட இயல்பு. இப்ப கேள்வி என்னன்னா, ஒரு பழைய கடை மூடிட்டா அந்த இடத்துக்கு வர்ற புதிய கடைக்கு ஆளா போறது யாரு? ஒரு புதிய குடியிருப்பு பகுதி உருவாகுதுன்னா அங்க முதல்ல உங்க பொருளை கொண்டு போய் சேர்க்கிறது நீங்களா இல்ல உங்க போட்டியாளரா? கரெக்ட். இந்த கேள்விகள் நம்மள சும்மா உட்கார விடாம உசுப்பி விடுற மாதிரி இருக்கு. ஆமா. இதை இன்னும் ஒரு படி மேல கொண்டு போய் ஒரு பெரிய கண்ணோட்டத்தோட இணைக்கிறாங்க. பெரிய மல்டிநேஷனல் நிறுவனங்கள் ஒரே நாட்டுல மட்டும் தங்களோட வியாபாரத்தை வச்சுக்கிறது இல்ல. அவங்க தங்களோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியேறி புதிய நாடுகளுக்கு போறாங்க, புதிய சந்தைகளை உருவாக்குறாங்க. ஓகே, அந்த ஒப்பீடு புரியுது. ஆனா ஒரு பெரிய கம்பெனி வேற நாட்டுக்கு போறதும் ஒரு சேல்ஸ்மேன் பக்கத்து தெருவுக்கு போறதும் ஒண்ணா? தத்துவம் ஒண்ணுதான், அளவுதான் வேற. ஒரு பெரிய கம்பெனி ஏன் வேற நாட்டுக்கு போகுது? வளர்ச்சிக்கு, புதிய வாடிக்கையாளர்களுக்கு, முக்கியமா ரிஸ்க குறைக்க. ஓ, ரிஸ்க். ஆமா, ஒரே நாட்டை மட்டும் நம்பியிருந்தா அந்த நாட்டோட பொருளாதாரம் சரிஞ்சா கம்பெனியும் சேர்ந்து சரிஞ்சிடும். இதுக்கு பேரு ரிஸ்க் டைவர்சிஃபிகேஷன். இப்போ இதைய ரவிக்கு பொருத்தி பாருங்க. சரி. அவர் அந்த 40 கடைகளை மட்டும் நம்பியிருந்தா அதுல ஒரு 5 கடைகள் ஏதோ காரணத்தால மூடப்பட்டா அவரோட வருமானம் உடனே குறையும். ஆனா அவர் புதுசா 10-20 கடைகளை சேர்க்கும்போது அவரும் அவரோட வருமானத்துக்கான ரிஸ்க குறைக்கிறார். அவர் ஒரு தனிநபர் நிறுவனமா செயல்படுறாரு. வாவ், இந்த கோணத்துல நான் யோசிக்கல. அப்போ ஒரு சேல்ஸ்மேன் அவரோட ஏரியாம அவரோட சொந்த பொருளாதாரம் மாதிரி பார்க்கணும். அதுல ரிஸ்க குறைச்சு வளர்ச்சியை அதிகப்படுத்தணும். சூப்பரான பார்வை இது. கரெக்ட். இப்போ இந்த வரிய கேட்டா அதோட ஆழம் இன்னும் நல்லா புரியும். பெரிய நிறுவனங்கள் புதிய நாடுகளுக்கு செல்கின்றன. புத்திசாலியான சேல்ஸ்மேன் தன் பகுதியிலுள்ள புதிய அவுட்லெட்டுக்கு செல்கிறான். இது அந்த உலகளாவிய பிசினஸ் தத்துவத்தை நம்ம அன்றாட வேலைக்கு பொருந்துற ஒரு யதார்த்தமா மாத்துது. ஒரு பெரிய மலைய நகர்த்துற மாதிரி இல்லாம ஒரு சின்ன கல்லை எடுத்து வைக்கிற மாதிரி விஷயத்தை எளிதாக்குது. ரொம்ப சரி. இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா இதை எப்படி செயல்படுத்துறது? அதுக்கு ஏதாவது ப்ளூ பிரிண்ட் இருக்கா? மறுபடியும் இந்த குறிப்புகள் நமக்கு சில கேள்விகளை தான் பதிலா கொடுக்குது. நான் தினமும் பழைய கடைகளுக்கு மட்டுமே போறேனா, இன்னைக்கு என்னால ஒரே ஒரு புதிய அவுட்லெட்டை சேர்க்க முடியுமான்னு நம்மள நாமே கேட்டுக்க சொல்லுது. அதோட 40+5 விதி அப்படின்னு ஒரு ஐடியாவையும் கேள்வியாவே முன்வைக்குது.
உங்களால தினமும் 40 பழைய அவுட்லெட்டுகளையும் 5 புதிய அவுட்லெட்டுகளையும் சந்திக்க முடியுமா? ஆனா உடனே எனக்கும் தோணுச்சு, 5ங்கிறது ரொம்ப அதிகம். ஆமா, ஒரு சேல்ஸ்மேனோட நாள் எவ்ளோ பரபரப்பா இருக்கும்னு நமக்கு தெரியும். இந்த 5 புது விசிட்க்கு எங்க நேரம் இருக்கு? அதுதான் விஷயமே. அந்த ஆர்டிக்கிளும் அதை புரிஞ்சுக்கிட்டு அடுத்த கேள்வியே வைக்குது. ஒருவேளை 5 முடியாட்டி கணிசம் 1வது சாத்தியம் இல்லையான்னு கேக்குது. ஆ இந்த அணுகுமுறையோட உளவியல் ரொம்ப முக்கியமானது. இது அந்த மாற்றத்தை ரொம்ப சின்னதா, சுலபமா நிர்வகிக்கக்கூடியதா மாத்துது. இது 40+5 விதியை விட 40+1 விதியை பத்தி தான் பேசுது. ம், ம். 0 இருக்கிறத விட 1ங்கிறது ஒரு பெரிய வெற்றி. அந்த முதல் படியை எடுத்து வைக்கிறது தான் கஷ்டம். அப்போ அந்த எண் ஒரு இலக்கில்ல, அது ஒரு பழக்கத்தை ஆரம்பிக்கிற ஒரு தூண்டுதல். கரெக்ட். உங்க பழைய 40ய விட்டுட சொல்லல, அதோட புதுசா 1 சேர்த்துக்க சொல்றாங்க. இது மாற்றத்துக்கான பயத்தை குறைக்குது. சரி, ஒரு புது கடைக்குள்ள போயாச்சு. அந்த முதல் சந்திப்போட நோக்கம் என்னவா இருக்கணும்? ரொம்ப முக்கியமான புள்ளி இது. முதல் முறையா ஒரு கடைக்குள்ள போகும்போது நம்ம மனசு முழுக்க ஒரு ஆர்டராவது க்ளோஸ் பண்ணிடணுங்கிற எண்ணம் தான் இருக்கும். நிச்சயமா. ஆனா இங்க தான் இந்த குறிப்புகள் ஒரு வித்தியாசமான பார்வையை கொடுக்குது. முதல் சந்திப்புல ஆர்டர் கிடைக்கிறது வெற்றியா இல்ல ஒரு நல்ல உறவு தொடங்குறது வெற்றியா? ஒரு சேல்ஸ்மேனை கேட்டா ஆர்டர் தான் வெற்றின்னு சொல்லுவார். குறுகிய கால பார்வையில அது சரி. ஆனா நீண்ட கால பார்வையில நீங்க முதல் சந்திப்புல ரொம்ப அழுத்தம் கொடுத்து ஒரு ஆர்டரை வாங்கிடலாம். ஆனா அந்த கடைக்காரருக்கு உங்களை பத்தி ஒரு நல்ல அபிப்பிராயம் வராது. அடுத்த முறை நீங்க போகும்போது அவர் உங்களை தவிர்க்கலாம். ம். ஆனா முதல் சந்திப்புல நீங்க ஆர்டர் பத்தி பேசாம அவங்க பிசினஸ் எப்படி போகுதுன்னு கேட்டு அவங்க தேவையை புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல உறவுக்கான விதையை போத்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க ஆர்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஒரு ஆர்டர் ஒரு தடவை தான் பணம் கொடுக்கும். ஒரு நல்ல உறவு தொடர்ந்து பணம் கொடுக்கும். மிகச் சரியா சொன்னீங்க. ஆக முதல் சந்திப்பு ஒரு பரிவர்த்தனை, டிரான்சாக்ஷன் இல்ல, அது ஒரு இணைப்பு, கனெக்ஷன். ஆமா, அதத்தான் இந்த கடைசி வரையும் சொல்லுது. முதல் சந்திப்பு ஆர்டருக்கார அல்ல, புரிதலுக்கும் உறவுக்குமானது. நம்பிக்கையை உருவாக்குறது தான் முதல் படி. வியாபாரம் அதுக்கப்புறம் தானா நடக்கும். ஆக மொத்தம் இந்த குறிப்புகளோட முக்கிய செய்தி இதுதான். நாம பெரிய பாய்ச்சல்களை பத்தியும் பெரிய இலக்குகளை பத்தியும் யோசிச்சுட்டு இருக்கும்போது உண்மையான வளர்ச்சி சின்ன சின்ன ஆனா நிலையான படிகள்ல தான் ஒளிஞ்சிருக்கு. ஆமா. சிறப்பாக இருக்காதா? இந்த கேள்விக்கான பதில் ஆம் என்றால் அதை செய்யறதுல இருந்து நம்மள தடுக்கிறது எது? இந்த ஒரு சிந்தனை தான் நமக்கான புதிய பாதைகளை திறக்கும். நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு இறுதி எண்ணம். இந்த மார்க்கெட் எக்ஸ்ப்ளோரர்ங்கிற ஐடியாவை சேல்ஸுக்கு மட்டும் பொருத்தி பார்க்காதீங்க. ம், நம்ம வாழ்க்கையோட மத்த பகுதிகள்லயும் இதே மாதிரி ஒரு 40 அவுட்லெட் வழக்கம் இருக்கலாம். யோசிச்சு பாருங்க. நீங்க படிக்கிற புத்தகங்களோட வகை ஒரு 40 அவுட்லெட் வழக்கமா இருக்கலாம். நீங்க பழகுற நண்பர்கள் வாட்டம், நீங்க தினமும் போற அதே ஜிம்மு, நீங்க ஆர்டர் பண்ற அதே ரெஸ்டாரண்ட், இப்படி நிறைய இருக்கலாம். உண்மைதான். அந்த இடத்துல ஒரே ஒரு புதிய விஷயத்தை சேர்ப்பதன் மூலமா, அதாவது நீங்க படிக்காத ஒரு புதிய வகை புத்தகத்தை எடுத்து படிக்கிறது, ஒரு புதிய நபர்கிட்ட நீங்களா போய் பேசி பழகிறது, அல்லது ஒரு புதிய ஹாபிய முயற்சி பண்றது, இப்படி ஏதாவது ஒன்னு சேர்க்கும்போது என்னென்ன புதிய வாய்ப்புகள் திறக்கப்படலான்னு யோசிச்சு பாருங்க. ரவிக்கு ஒரு புதிய அவுட்லெட் அவரோட வருமானத்தை மாத்தின மாதிரி ஒரு புதிய அனுபவம் உங்க வாழ்க்கைய மாத்தலாம்.